हमारे छुटकारा दिनों को ही हम त्योहार मनाते हैं। நமக்கு ஆண்டவர் விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर छुटकारा को लेकर दिए हैं। எத்தனை பேர் அந்த விடுதலை நாட்களை நம்ம அனுபவிக்க முடியும்? कितने लोग हम इस छुटकारे के दिन को मनाते हैं? இன்னைக்கு வாசித்த பகுதியில हम जो पढ़े थे इस भाग पर அவர் எத்தனை பெரிய தேவன். हम परमेश्वर कितना महान परमेश्वर है। நான் லேட்டா வந்துட்டேன். நான் தான் முன்மாதிரியா வரணும். मैं जो लेट आ गई थी। நான் பாட்டியா இருக்கிறதுனால பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு. मैं आज ये इसलिए सभी पोता पोतियों को देखना पड़ता है। அதனால இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன். ஆண்டவர் மன்னிப்பாருன்னு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். परमेश्वर मुझे क्षमा करेंगे करके विश्वास करती हूँ। நீங்களும் என்னை பொறுத்து கொள்ளுங்க. आप भी हम मुझे सह लीजिए। நித்தியவாசியும் जो अनंत काल के निवास, அவர் நித்தியவாசி. अनंत काल की निवास, அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். वो अनंत काल जीवन है, நமக்காக இருக்கிறார். हमारे लिए है। உயிருள்ள தேவனை वो जीवित परमेश्वर है। உயிருள்ளவர்களாக நம்ம வணங்கணும். हम जीवित जीना है। யாருக்கெல்லாம் உயிர் இருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். किसके पास जीवन है? ஆவியின்படி நடக்கவங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு. आत्मिक अनुसार चलने वाले को जीवित है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆவியின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम आत्मिक के द्वारा चलने के लिए बुलाए गए हैं। அதனால சரீரத்தின் உபாதைகள் நமக்கு குறைக்கப்படும். इसीलिए हमारे शरीर में आने वाले सारे कमजोरियां कम होती है। அப்போ நித்தியவாசியும் अनंत काल के निवास, அவர் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய वो पवित्र नाम कहने वाले, அவர் பரிசுத்தர். वो पवित्र है। என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்தது எதுக்கு? எப்படி பவுல் சொல்கிறாரு? आपको और हमें चुना है कैसे पौलुस कहते हैं। எபிசியர் 1:3 நினைக்கிறேன். एफिसी की पुस्तक 1:3 पर வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மள தெரிஞ்சிருக்காரு. कितने प्रेम देखिए, संसार उत्पन्न होने के पहले ही हमें चुन लिए हैं। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் எழுதாரு. हमारे परमेश्वर स्वर्गीय पिता को स्तुति होकर कर लिखते हैं। அவர் கிறிஸ்துவுக்குள் वो मसीह के अंदर உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? स्वर्गीय के सारे प्रकार के आत्मिक आशीर्वाद से ஆசீர்வதிச்சிருக்காரு. हमें आशीर्वाद किए हैं। உலகத்தாருக்கு இல்ல, संसारिक लोगों को नहीं है। என் ஊழியக்காரருக்கும் என் ஊழியம் செய்யாதவங்களுக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். मेरे सेवक लोगों को मेरा सेवा नहीं करते उनको एक अलगपन को मैं दिखाऊंगा। நம்ம எவ்வளவு பாக்கியசாலி. हम कितने धन्य हैं। பாக்கியசாலி. हम धन्य लोग ही हैं। நமக்குரியத யாரும் திருடக்கூடாது. हमारे जो है वो कोई चुराना नहीं चाहिए। வெளிப்படுத்தின சுவிசேஷம் அது 3:11 நினைக்கிறேன். प्रकाशित वाक्य 3:11 पर है। இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. எப்படி சொல்லிருக்காங்க? आप कैसे कहा है? அவர் ரொம்ப நாளா வருகிறேன்னு சொல்றாரு. बहुत सारे दिनों से वो कहते हैं कि मैं आने वाला हूँ कर कर। ஒருவர் கூட சொன்னார், ஒரு தலைவர். एक नेता भी इस तरह कहने लगे, நம்ம ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். हमारे परमेश्वर जल्दी आ रहे हैं। அப்போ ஒருவரும் ஊர் கிரீடத்தை யாருக்கு கிரீடம் இருக்கும்? तेरे मुकुट को किसके लिए मुकुट है? ராஜாக்களுக்கு இருக்கும். राजाओं के मुकुट। எனக்கு உங்களுக்கு கிரீடம் தந்திருக்காரு. हमारे लिए आपके लिए मुकुट दिए गए हैं। நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி हमारे मुकुट को कोई छीन ना ले। நமக்குள்ளதை என்ன செய்யணும்? हमारे लिए क्या காட்சிக்கொள்ளணும். उसे बचा लेना चाहिए। தேவனை பற்றி அறிவு இருந்ததுன்னா, परमेश्वर के ज्ञान रहेगी तो இவ்வுலகத்துக்கும் இனி வரும் உலகத்துக்கும் அது உபயோகமா இருக்குது. इस संसार के लिए, आने वाले संसार के लिए भी वो उपयोग है। தேவனை பற்றி அறிவுனா परमेश्वर के ज्ञान बोलेंगे तो அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்? उन्हें क्या पसंदित है? மற்றவங்க ஒரு கிணத்துல அடிச்சா एक गाल में मारेंगे तो दूसरे गाल को भी திருப்பி கொடுக்க அது பிடிக்கும். उसे देने के लिए उसे पसंद रहेगा। எனக்கு உங்களுக்கு பிடிக்குதா? लेकिन हमारे लिए, आपके लिए ऐसे होते हैं क्या? பிடிக்கணும்.
हमें भी पसंद होना चाहिए। நம்மள ஒருத்தர் கன்னத்துல அடிக்க மாட்டாங்க, हमारे लिए कोई गाल में नहीं मारेंगे, தெரியாம பேசுவாங்க, हमें पीछे बातें करेंगे, அதை பத்தி ஒண்ணுமே இல்ல। उसके बारे में कुछ नहीं। அல்லேலூயா। हालेलुया। அப்போ நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்। हम प्रेम में पवित्र रहना चाहिए। உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மளை தெரிந்திருக்கிறார்। संसार के उत्पन्न के पहले ही हमें चुन लिए हैं। யாக்கோபு சொல்கிறாரு, अयुब कहता है, அது யாக்கோபு 1 அதிகாரமா என்னன்னு தெரியல, याकूब की पुस्तक पहले अध्याय, நான் எழுதிட்டு வந்தது சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால எனக்கு யாக்கோபு 3 அதிகாரம் याकूब की पुस्तक 3 अध्याय 14 வசனம் 14 वचन 13 வசனம் 14 வசனம் வாசிப்போம்। உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் ஏமா 3 அதிகாரம் 13 14 உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஒன்னொன்னா வாசிப்போம்। நம்ம எப்படி செய்யணுமா, हम कैसे चलना चाहिए, எது ஆண்டவருக்கு பிடிக்கும், क्या पसंद है, எது ஆவிக்குரியபடி, क्या आत्मिक के द्वारा है। நம்ம யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதோமோ நம்ம தான் ஞானி। जो कोई परमेश्वर को डरते हैं वही ज्ञान है। ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் ज्ञान वाले और समझदार वाले। அப்ப ஞானத்துக்குரிய சாந்தம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சாந்தம்। ज्ञान के भय बोलेंगे तो परमेश्वर के भय मानना, தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க अपने कामों में अच्छे चाल चलन को दिखाते हैं। இதுல எழுதிருக்கு, எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியுமோ, इसमें लिखा है, कितने लोग इसे जानते நம்ம हैं। எல்லாரும் இதை கவனிக்கணும்। हम सभी लोग इसे ध्यान देना है। உங்கள் இருதயத்திலே तुम्हारे हृदय पर கசப்பான வைராக்கியத்தை कड़वापन की दुल விரோதத்தை வைத்தீர்களானால் विरोध रखेंगे तो நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், आप लोग घमंड ना करना, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள், सत्य के विरोध झूठ ना कहना। இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் சொல்றாரு, इस तरह के ज्ञान किस तरह के ज्ञान है। இவங்க இயேசுவானவர் கூட பிறந்தவங்க யாக்கோபு। इन लोग यीशु मसीह के संग में पैदा हुए भाई लोग हैं। வாசிமா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தவைகளுமாய் இருக்கிறது। நம்ம ஜென்ம சுபாவத்தை வேதம் என்ன சொல்லுது, हमारे शारीरिक गुण को क्या कहती है, பேய்த்தனம் சொல்லுது। शैतानी है ऐसा बोलते हैं। அது இப்படி அவங்க இப்படி செஞ்சாங்க நான் இப்படி செய்ய முடியும் அப்படி சொல்றது பேய்த்தனம்। ये ऐसे किए हैं वे वैसे किए बोलेंगे तो शैतानी है। கடைசி வசனம் சொல்லு, நீதியாகிய கனியானது अंतिम वचन कहती है कि धार्मिकता के फल சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே मेल मिलाप के साथ बोलते हैं, சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது। जो शांति से मेल मिलाप होते हैं। நம்ம ஆண்டவருடைய பெயர் சமாதான பிரபு। हमारे परमेश्वर के नाम है शांति के दाता। இலவசமாக அவர் உயிரை கொடுத்து இரத்த கரையினால் நம்மளை சுதந்திரராக அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்। मुफ्त में मोल झुकाकर उनके लहू को बहाकर हमें छुड़ाया है, वो नाम है। அப்ப நானும் நீங்களும் சமாதானம் உள்ளவர்களா இருந்தாதான் அவருடைய பிள்ளைகள் ஆக हम और முடியும்। आप शांति के साथ रहेंगे तो ही उनके संतान बन सकते हैं। முதலாவது உடைந்த உறவுகளை நம்ம சரி பண்ணணும்। पहले टूटे हुए रिश्ते को बराबर करना है। நமக்குள்ள உடைந்த உறவு இருக்க கூடாது, हमारे अंदर टूटे हुए रिश्ते नहीं रहना அதை चाहिए, தேவன் விரும்புகிறதில்லை। उसे परमेश्वर नहीं चाहते हैं। இப்போ ஏசாயா சொல்கிறாரு, अब यशायाह कहते हैं, ஏசாயா 52 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய जो स्वर्ग में निवास करने वाले पवित्र नाम रखने वाले மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார்। महत्व और उन्नति परमेश्वर कहते அவர் हैं। எப்படிப்பட்டவர், वो कैसे है, மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன்। वो महान परमेश्वर सर्व सृष्टि के परमेश्वर है, அது நம்ம அப்பா। वो हमारे पिता है। அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பெருமை, वो हमें कितना घमंड है, அதை நம்ம காத்துக்கொள்ளணும்। उसे हमें बचा लेना चाहिए। அதான் வெளிப்படுத்தல் 3ல அவர் யோவான் சொல்கிறார், इसे ही प्रकाश वाक्य में 3 में इसे योवान कहते हैं, உன் கிரீடத்தை யாரும் பறிச்சிடாதபடி நீ பற்றி கொண்டிரு। तुम्हारे मुकुट को कोई छीन ना ले, उसे बचा लेना। அது ராஜரீகம், वो राजपद है, அது ஆண்டவர் சொன்ன பிரமாணங்கள், परमेश्वर के प्रमाण है। அதை காத்துக்கொள்வதோட வேற என்ன வேணும் उसे நமக்கு? बचाने के अलावा हमें क्या चाहिए? எனக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை। हमारे लिए आपके लिए एक ही जीवन है। அல்லேலூயா। हालेलुया। நம்ம அன்பு இல்லாதவர்களா இருந்தாலும் हम प्रेम नहीं करते तो भी அவர் அன்பாகவே இருக்கிறார்। परमेश्वर प्रेमी है। அல்லேலூயா। हालेलुया। அப்போ பரிசுத்தர் என்கிற पवित्र नाम के நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமான என்ன சொல்கிறார், महान और
उत्तम परमेश्वर। அடிக்கடி பாஸ்டர் இந்த வசனத்தை பேசுவார். लगातार पासवान भी ये वचन को कहते हैं, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் उन्नति में और पवित्र स्थल पर। அவருடைய வாசம் எங்க? உன்னதம் பரிசுத்த ஸ்தலம். उनका निवास कहाँ पर है? उन्नति और पवित्र स्थिर पर। ஆனா என் உள்ளத்தில் உங்க உள்ளத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். लेकिन हमारे अंदर हमारे मन में निवास करेंगे कहते हैं। எவ்வளவு பெரிய காரியம்! ये कितनी महान कार्य है, இத பாருங்க. इसे देखिए। நம்ம ஸ்டாலின் தான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாரு. स्टालिन नेता हमारे घर पर आते ऐसे कहेंगे तो யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கு? किसके लिए इच्छा है? அவர் முதல்வர். वो प्राइम मिनिस्टर है, அதை விட நம்ம அப்பா சர்வ வல்லமை தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर நம்ம है। இருதயத்துல வாசப்படுவேன்னு சொல்றாரு. वो हृदय पर निवास करते हैं। அப்ப அந்த இருதயம் எப்படி இருக்கணுமா? अपने हृदय कैसा रहना चाहिए? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் नम्र लोगों को जगाते हैं, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் कैदित लोगों को उत्साहित करते हैं। முருங்குண்டு பணிந்த ஆவியில் ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறேன். कैदित लोगों के मन में भी मैं निवास करता हूँ। நம்ம இருதயம் எப்போதும் நொறுங்கி இருக்கணும். मेरा हृदय कभी भी टूटा हुआ रहना நம்ம चाहिए। சுற்றிலும் நன்மையே இல்ல. हमारे चारों ओर भलाई नहीं है। எப்போதும் பார்க்கப்பிள்ள இன்னைக்கு நீ பார்த்துட்டா. कभी नहीं देखते तो एक दिन देख लिए। என் பின்னால வந்த பிச்சைக்காரியவா वो एक भीख मांगने वाली बहन पीछे आ गई थी। நான் பெருமைக்காக சொல்லலை. என் பெருமை பண்ண எனக்கு நான் வேலையும் கிடையாது, சொல்லியும் கிடையாது. मैं घमंड के लिए नहीं कहती हूँ, मेरे पास काम काज कुछ नहीं है। ஏதோ அவர் இறக்க வந்து எனக்கு வானத்தை திறந்து கொஞ்சம் தந்துட்டு இருக்காரு. मेरे ऊपर दया रखकर आकाश को खोलकर परमेश्वर मुझे तोड़े देते हैं। அப்போ அவளுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். उनके लिए 100 रुपया मैंने दे दिया, வேற என்கிட்ட சில்லறை இல்ல. क्योंकि मुझे पास चिल्लर नहीं था। என் பின்னாலே வந்தா. मेरे पीछे ही आ गई। எனக்கு வயிறு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது சொல்லிட்டு வந்தா. मेरे पेट ऐसे करते वैसे करते बोल रही थी। எனக்கும் அன்பு இல்ல. मेरे पास प्रेम नहीं है। ஆனா அவ சொல்லுதானேன்னு கேட்டுட்டு வந்தேன். அவன் ஏசல. मैं वो कहती है कर मैं सुन रही थी, उसे डांटा नहीं था। அவ சொன்னா உங்க பின்னால நான் வர மாட்டேன், எனக்கு தந்துருங்க நான் போயிடுறேன். आपके पीछे नहीं आऊंगी, आप मुझे दे दो, मैं चली जाती हूँ। எனக்கு சில்லறை இருந்தா கொடுப்பேன். मुझे चिल्लर रहेगा तो ही देंगे ना। அப்ப பக்கத்து கடையில சில்லறை மாத்தினேன். जो बाजू में दुकान में मैं चिल्लर ले लिया அது था। கொடுக்கறத பார்த்துட்டு இருந்த அந்த பிள்ளை சொன்னா, उसे देते हुए देखते वो लड़की என் का வேலை பார்த்து சாப்பிட வேண்டியதானே. ये काम कर खाने दीजिए ना। ஏமா அப்படி சொல்லுதா? அவனுக்கு யாருமா வேலை கொடுப்பா? कौन है, क्यों ऐसे कहते, कौन उसे काम देंगे? அவன் என்னை பார்த்தா. मुझे देखे। இப்ப சிரியாவிலும் துருக்கியிலும் செத்து பிணமா இருக்காங்க. सीरिया में और तुर्की में ऐसा इतना लाशें पड़े हैं। சொந்த பந்தத்தை இழந்துட்டாங்க. अपने रिश्तेदारों को खो गए हैं, வீடு வாசலை இழந்துட்டாங்க. घर सबको खो गए हैं। நம்மளுக்கு நல்லா தானே வச்சிருக்காரு. हमें अच्छे ही रखे हैं ना। நம்மளை சுற்றிலும் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக சொன்னேன்னா நான் என் மனசு தேவன் அறிவார். मैं उसके लिए कहा कि मैं चारों ओर देना चाहिए। அவன் என்னையும் பார்க்க அந்த பிச்சைக்காரையும் பார்க்க. मुझे भी देखते हो, भिखारी को भी देखते हैं। உலகத்துல எனக்கும் அன்பு இல்ல. मुझे भी प्रेम नहीं है। நான் அவனுக்கு கொடுக்கலன்னா எனக்கு நிம்மதி இல்லாம நான் செத்து போயிடுவேன். उसे नहीं दूंगी तो मुझे समाधान नहीं रहेगा। அந்த மனச்சரிச்சு எனக்கு தந்தார். அன்பில்லாத மனச்சரிச்சு. मुझे मन के विवेक को दिए हैं நம்ம परमेश्वर। சுற்றிலும் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளும் ஒண்ணு செய்ய हमारे முடியாது. चारों ओर कितने लोग हैं, हम कुछ नहीं कर पाएंगे। நம்ம அவருடைய வசனத்தின்படி நடந்தா எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியும். நமக்கு हम वचन के अनुसार चलेंगे तो सबको सब कुछ कर सकते हैं हम। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்மளுக்கு எதுக்கு நொறுங்கணும்? हम क्यों टूटना चाहिए? ஊரா வீட்டு பாரங்கள் நம்மளை நெருக்கணும். दूसरे के बोझ हमें बहुत टूटना चाहिए। நம்ம போற வீட்டு பாரங்கள் நம்மளை நெருக்கணும். हम जहाँ पर जाते हैं वहाँ के कार्य हमें टूटना எத்தனையோ चाहिए। பேர் இன்னும் திருமண வயசு வந்து இருக்காங்க. कितने लोग शादी की उम्र होकर भी शादी नहीं हुआ है। எத்தனை பேர் பலவீனமா இருக்காங்க. कितने लोग निर्बल के साथ விடுதலை हैं। அடைய முடியாம தவிக்காங்க. ऐसे दुख में कितने लोग हैं। நம்ம இதுக்காக ஜெபிக்கும் போது इनके लिए हम प्रार्थना करने के समय நம்ம இருதயத்துல ஒரு வாசம் பண்ணும். हमारे हृदय पर वो निवास करते हैं। எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்து ஒரே தேவன் தான். यिर्मयाह भविष्यद्वक्ता कहते एक ही परमेश्वर है, ஆனா அவர் மூவராய் இருந்து கிரியை செய்கிறார். लेकिन वो तीन त्रित्व बनकर वो क्रिया करते हैं। பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். पिता, पुत्र, पवित्र आत्मा। பரிசுத்த ஆவியானவரால் உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு தேவன் அறிகிறார். पवित्र आत्मा के द्वारा पूरे संसार पर क्या होती है कर देखते हैं। எரேமியா தீர்க்கதரிசி 23:24 சொல்றேன். நான் தூரத்துக்கு சமீபத்துக்கு மட்டுமா தேவன்? यिर्मयाह के भविष्यद्वक्ता के पुस्तक पर इस तरह कहते हैं कि मैं निकट के लिए नहीं दूर के लिए भी परमेश्वर हूँ। வாசிமா எரேமியா 23:24 यिर्मयाह। யாவனாகிலும்
தன்னை ம். 23 அதிகாரம் 23 24 எரேமியா வாசி வாசி யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் தூரத்திற்கு தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாரு. हमारे परमेश्वर किस तरह के परमेश्वर है। நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், मैं निकट के लिए परमेश्वर हूँ क्या। அவர் எங்க இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்காரு. वो जहाँ पर भी हो हमारे संग है। நான் தூரத்துக்கும் தேவன் हम दूर के लिए भी परमेश्वर அல்லவோ சொல்றேன். अच्छे कहते हैं। யார் என்னை மறக்க முடியுமா? कौन मुझे छुपा सकते हैं। யாராவது ஒழிக்க முடியுமா? कोई ऐसे छुपा सकते हैं क्या। கர்த்தர் சொல்றார், एक व्यक्ति कहते हैं நான் வானத்தையும் பூமியையும் मैं आकाश और पृथ्वी को भरने वाले परमेश्वर हूँ। ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். पवित्र आत्मा जी भरपूर हुए हैं। அந்த ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ண துடிக்கிறார். उस पवित्र आत्मा जी हमारे अंदर आपके अंदर निवास करने के लिए तड़पते हैं। வருகிறதுனால நமக்கு என்ன லாபம்? वो हमारे अंदर आने के लिए क्या लाभ है। நாம் திறமை உள்ளவர்களாக மாறுவோம். हम बहुत कामयाब होंगे। இது பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு முன்னால உள்ளதை பற்றி நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ये पेंतेकोस्त के पहले होने वाले कार्य को मैं कहती हूँ। இப்போ எல்லாருக்கும் மாம்சமான யாவர் மேல நான் பரிசுத்தாவி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. सभी के अंदर मांस के सभी के अंदर पवित्र आत्मा जी आएंगे करके शास्त्र कहती है। வந்தாலும் ஆவியானோட வார்த்தைக்கு எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிக்கிறோம்? वैसे आएगी तो भी पवित्र आत्मा जी के वचनों को हम कितने लोग आज्ञा पालन करते हैं। ஆவியானவர் இந்த பிரபஞ்சத்துல पवित्र आत्मा जी संसार पर அவர் செயலாற்றுகிறார். वो क्रिया करते हैं। அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். वो पवित्र आत्मा हमारे अंदर रहना சரி, चाहिए। உங்ககிட்ட ஒண்ணு கேட்கேன். हम अभी एक सवाल पूछते हैं இந்த முத பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கு ஆவினால் நிரப்பப்பட்டது? कि इसके अंदर पहले पवित्र आत्मा के अंदर उंडाला गया था। முதல் யாருக்கு ஆவியானவர் நிரப்பப்பட்டாரு? किसके अंदर पवित्र आत्मा जी पहले आए थे। சரி, நீங்க யோசிங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் நடக்க எல்லாத்தையும் ஆவியானவர் பார்த்து इस संसार में रहने वाले सभी को पवित्र आत्मा जी देखकर அந்த ஆண்டவர் அறிகிறார். वो परमेश्वर जानते हैं எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அதே மாதிரி இன்னைக்கு நமக்கும் ஆவி ஆத்மா சரீரம். कि जैसे पिता पुत्र पवित्र आत्मा वैसे ही हमारे अंदर भी आत्मा शरीर है सब कुछ है। இப்ப நம்ம பார்க்கோம் சாத்ராக் அபேத்நேகோவுக்கு தானியேலுக்கு விசேஷித்த ஒரு ஆவி இருக்கிறதுனால அந்த திறமை உள்ளவர்களா இருந்தாங்க. दानियल और जो शाद्रक मेशक के अंदर उस आत्मा था, इसीलिए उन लोग कामयाब भरे हुए लोग थे। நானும் நீங்கள் திறமை உள்ளவங்களா இருக்கணும்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கணும். हम और आप भी कामयाब के रूप में रहना चाहिए तो पवित्र आत्मा जी हमारे अंदर निवास करना है। யாத்ராகமம் निर्गमन के पुस्तक 31:22-3 வாசிப்போம். 31 के पुस्तक पर पहले 2 अध्याय वचन पढ़ेंगे। நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் எசபேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு பொன்னிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் அதுமே அந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரம் செய்யறதுக்கு याजक के तंबू को बनाने के लिए அவங்க வனாந்தரத்துல வந்துட்டு இருக்காங்க. वो रेगिस्तान में आ रहे थे। அன்னைக்கு ஆவியானவர் பெசலேல் மேல இறங்குறாரு. उन दिनों में पेसेलेल के ऊपर पवित्र आत्मा जी उतरते। பெசலேல் மேல ஆவியானவர் இறங்குறாரு. पहले पेसेलेल के ऊपर ही परमेश्वर उंडालते हैं। ஞானத்தின் ஆவியால் நிரப்புவார். ज्ञान के आत्मा से भरते हैं। கை வல்லமையினால நுட்பமான காரியத்தை செய்கிறார். उनके हाथ के बलों से अच्छे काम को करते हैं। அல்லேலூயா, हालेलुया। நாம் அந்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம திறமையா இருப்போம். हम उस पवित्र आत्मा हमारे अंदर निवास करना है तो हम सभी कामों में कामयाब रहना चाहिए। அப்போ பெசலேல் நிரப்பப்பட்டது. पेसेलेल को भरा हुआ गया थे। அதுக்கு பிறகு ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, उसके बाद मूसा से परमेश्वर कहते हैं உன் கையை இந்த யோசுவா மேல வை, तुम
योशुआ के ऊपर रखो। உபாகமம் 34:9. व्यवस्था विवरण के पुस्तक पर 34:9. 34:9 पर है। மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. हालेलुया। அவர் பாலங்கிச்சோ சொல்வார், அவர் இப்ப இல்ல. पालंगीचो ऐसे कहते हैं, वो अब नहीं है। அது பெரிய சபை. वो बड़ी कलीसिया है। எங்கேயாவது போயிட்டு வந்து அப்புறம் மூப்பர்கள் எல்லாம் ஒரே சண்டை, நம்ம ஒற்றுமையே இருக்காது. तो ये सभी लोग कि यहाँ पर जाएंगे तो वहाँ पर झगड़ा ही चालू होता है, वहाँ पर एक मिनट नहीं रहती थी। அவரே ஆண்டவர் ஆவியில் தான் நினைச்சாரு, மூப்பர்களையும் நினைச்சாரு. उन्हें भी बुजुर्ग लोगों को भी पवित्र आत्मा जी को ही भरे हुए थे। அதுக்குள்ள உலகம் வந்துருது. तो तुरंत वहाँ पर संसारिक आ जाती அவர் है। ஒருவரையும் ஒண்ணும் சொல்ல மாட்டார். वो किसी को कुछ नहीं நேரே कहते, தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். सीधा जाके परमेश्वर के समूह में प्रार्थना करते थे। அது பிறகுதான் சமாதானம் கிடைக்கும். उसके बाद में ही शांति आती அவர் थी। மாம்சத்தில் எழும்புகிறது இல்லை. वो मांस में उठते नहीं थे। இன்னைக்கு நம்ம குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நம்ம பக்கத்திலும் சரி, நமக்கு விரோதமா இருந்தா நம்ம மாம்சத்தின்படி எழும்புறது தேவனுக்கு பிரியமில்லை. आज हमारे कलिशा में, हमारे परिवार में, हमारे पड़ोस में हम मांस में उठने परमेश्वर की इच्छा नहीं है। நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாரும் அப்படி செய்யும்போது நம்ம மாமிசம் கொதிக்கும். हमारी परिस्थिति ऐसे है कि सब लोग ऐसे करने के समय शारीरिक को तड़पती है। அதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, पौलुस कहता है कि अब मैं नहीं हूँ। இனிமே யாரு? मैं कौन हूँ? எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். मेरे अंदर मसीह है। நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்? मैं किसी लिए जीवित हूँ। அவருக்கு எனக்காக உயிரை கொடுத்து அவருக்காக இருக்கேன். मेरे लिए जीवन दिया है, उनके लिए मैं जीवित हूँ। அவருக்காக மாத்திரமா? उनके लिए सिर्फ है क्या? நமக்காக உயிரை கொடுக்கலையா? हमारे लिए जीवन नहीं दिए क्या? அப்ப நாம எப்படி இருக்கணும்? हम कैसे रहना चाहिए? அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா वो இருக்கிறேன். कहते हैं कि मैं दीन और नम्र हूँ कर என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. मेरे पास सीख लो। நம்மால சாந்தம் வராது. हमारे से नहीं शांत आएगी। அவர் பாதத்தில் அமர்ந்து उनके चरणों में रहकर வார்த்தைகளால் நம்ம நிரப்பணும். उनके वचनों से हम भरना है। ஓஹோ, நீங்க சமாதானமா இருக்கீங்களா? आप लोग शांति के साथ है உடனே क्या? கோயில் விச ஆரம்பிக்கும். तुरंत ऐसे पूछताछ होगा। அவர் சொல்வாரு, ये कहेंगे, யாரை பார்த்து சொன்னாரு? நிறைய பேரை பார்த்து किसे சொன்னாரு. देखकर कहा? ஆண்டவர் நன்மை செய்யறவர் சுற்றி இருந்தாரு. परमेश्वर भलाई कर घूम फिर रहे थे। அப்போ யவீருங்க ஒரு மனுஷன் வராரு. यवीरू कर एक इंसान आते हैं। ஏறக்குறைய 12 வயது பிள்ளை. लगभग 12 साल की एक लड़की। உடம்புக்கு சரியில்லைன்னா ஆண்டவர் பின்னால வராரு. उनके शरीर के लिए चंगाई नहीं था, इसलिए परमेश्वर के நம்ம पास आए। ஆண்டவர் எல்லாரையும் கவனிக்கிறார். परमेश्वर सभी लोगों को देखते हैं। ஒருவருக்கெல்லாம் சுகம் கொடுத்துட்டு வந்தாரு. एक एक लोगों को चंगाई दिए இப்ப थे। யவீரு வீட்ல இருந்து என்ன செய்தி வருது? यवीरू के घर पे से क्या संदेश आई थी? சொல்லுங்க, என்ன செய்தி வருது? क्या हो गया था वहाँ पर? பிள்ளை செத்து போயிட்டா वो मर गई है। போதகரை வருத்தப்படுத்தாங்க. उन्हें दुख ना दिलाना। அது யாருக்கு கேக்கு? वो किसे सुनते हैं? அவர் நம்மளை கவனிக்கிறது, वो हमें ध्यान देते हैं परमेश्वर। நம்மை ஆறுதல் படுத்துகிறது, हमें तसल्ली करने वाले நம்ம परमेश्वर। சுற்றிலும் பிரச்சனை இல்லாம இருக்காது. हमारे चारों ओर समस्या के बिना नहीं रह அதை पाएंगे। பற்றி நமக்கு ஒண்ணும் இல்ல. उसके लिए हमारे लिए कुछ नहीं है। தேவ பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். परमेश्वर के पर्वत पर देखा நம்ம जाएगा। செய்ய வேண்டியது என்ன? हम क्या करना है? அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். वो क्या कहते हैं वही हम करना है। ஆண்டவர் சொன்னாரு யவீரை பார்த்து. परमेश्वर एवीर को देखकर कहे என்ன थे, சொன்னாரு? क्या बोले थे? என்ன சொன்னாரு செல்வி? बोलो क्या बोले थे? இன்னொன்னு சொன்னார்ல, பயப்படாதே சொன்னார்ல, சொன்னீங்களோ? பயப்படாத. मत डरो। நம்ம ராதாட்ட கேட்க மறந்துட்டோம். விசுவாசம் உள்ளவனா विश्वास के साथ रहने के लिए कहे थे। என்ன சொன்னாரு? वो क्या बोले थे? நமக்கு எல்லாம் பயம் தானே வருது. हमारे लिए सारे அவ கடிச்சிட்டாளே, அவ பிடிச்சிட்டாளே, அவ वो இப்படி वैसा இருக்காளே. किया वैसे किया ऐसे बोले ना। அன்னைக்கு எனக்கு பிரஷர் ஃப்ரைடே ரொம்ப கூடிட்டு. मेरा प्रेशर बहुत बढ़ गई थी। நான் அமைதியா தான் இருந்தேன். ஏன் பிரஷர் குடிச்சு? मैं शांति थी, क्यों मुझे प्रेशर बढ़ा? மாமிசம் பொங்குது. मांस ऐसे उमड़ कर आती है। அது எங்க அறையப்படணும்? उस पे क्या कहाँ पर मारना जाता है? சிலுவையில் அறையப்படணும். क्रूस पर मारा जाता है। அல்லேலூயா. हालेलुया। நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். हमारे लिए क्रूस पर चढ़ाए गए थे। அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, हमारे लिए परमेश्वर कहते हैं, நித்தியவாசி, हम अनंत काल के परमेश्वर पवित्र हूँ। நான் உன்னதத்தில் வாசம் பண்ணுதேன். उन्नति में मैं निवास ஆனா करूँ। உன் இருதயத்துக்கு நான் வரணும். मैं तेरे हृदय पर आना चाहता हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயப்படாத. तू मत डर, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. तू विश्वास के साथ रहना। நம்ம அவரை நம்பினா நம்ம பதற மாட்டோம். उन्हें हम भरोसा
भरोसा करेंगे तो हम डरेंगे नहीं। எவ்வளவு வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் தந்தார். कितने शब्दों को परमेश्वर दिए हैं। விசுவாசிக்கிறவன் विश्वास कर சாதாரண वो डरेंगे नहीं। கிறிஸ்தவமே அன்புதான். मसीहा ही प्रेमी है, அதுதான் நம்மகிட்ட தேடுகிறார். वही हमें ढूंढते हैं। நமக்கு தான் தெரியும் ஆச்சலாம் அன்பு இருக்கு. हमें ही पता है हम किसके நான் ऊपर அன்பை प्रेम பத்தி से, பேசுவேன். मैं प्रेम से बात करती हूँ। இந்த பிச்சைக்காரி வந்தா அன்பு இருக்குது கொஞ்சம். मेरे पास प्रेम है फिर भी ஆனா भिखारी அவன் है, சொல்லுதான் அன்பு இல்ல. लेकिन वो जैसे कहते वैसे प्रेम नहीं है। நான் ஒரு நாள் போலீஸ்காரங்களை கூப்பிட்டேன். அவன் அவன் போலீஸ் அடைச்சிட்டு. एक दिन पुलिस को बुलाया था मैंने। ஏன்னா அவன் இங்க தொட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன். என் பிள்ளைகளே நான் தொடணும் அப்படி சட்ட அழுக்காயிரும். मैं मेरे चू कर ऐसे बुलाया तो मुझे अच्छा नहीं लगा। அவன் இனி சொல்லிட்டே வாரா. मुझे ऐसे चू कर वो बुला रही है। நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன். मैं पुलिस स्टेशन गई थी। தாராவி போலீஸ் ஸ்டேஷன்ல धारावी पुलिस स्टेशन கிராஸ் ரோட்ல இருக்குல்ல, क्रॉस रोड में அதை है, அடைச்சிட்டு போயிட்டான். वो बंद कर गए। அவள் தைரியமா குடும்பத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்கா. वो धैर्य से और छू रही थी। ஒரு ஆள் சொன்னார் ஒரு மொழி முடிச்சாரு. அதனால வீட்டுல போய் எனக்கு நிம்மதியே இல்லை. वो एक आदमी उसे डांटा था, उसे बुरा था तो चली बेटा। गई। वो चली गई। அப்புறம் அவளை நான் எப்ப பாப்பேன்னு தேடினேன். मैं कब उसे ढूंढूं, मिलेगी करके நமக்கு ढूंढ நல்ல रही। புத்தியே இல்ல. वो मेरे लिए अच्छी गुण नहीं அவர் है, அன்பா இருக்காரு. वो प्रेम से ही है। நமக்கு அன்பே இல்ல. हम प्रेम नहीं है। இன்னைக்கு அவன் எப்பவும் வந்துருவா. கேட்டுக்கு உள்ள விட மாட்டாங்க வாட்ச்மேன். वो गेट के अंदर आते वॉचमैन नहीं छोड़ता है। இப்படி நம்மை சுற்றி எவ்வளவு பேர் இருக்காங்க. हमारे चारों ओर क्या है, कितने लोग हैं। நான் வேலைக்கு போகல. मैं काम पे नहीं गए, நான் என் பிள்ளைகளை தான் கஷ்டப்படுத்துவேன். मैं मेरे बच्चों को ही कठिन करती हूँ। பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். बच्चों को परमेश्वर आशीर्वाद करेंगे। हालेलुया। हालेलुया। பொக்கிஷத்தை எங்க தான் சேர்த்து வைக்கணும். ये सब कहाँ पर इकट्ठा करना है। உங்களுக்கு எவ்வளவு தந்தாலும் காணாது. मुझे कितना देंगे तो भी होगा नहीं। அப்படி எங்க அம்மாவும் பேர் எடுத்தாங்க. ऐसे मेरे माँ जी भी बोलने लगे நானும் थे, அப்படி பேர் எடுக்கிறேன். मैं भी ऐसे नाम लेती हूँ। அவர் தான் தந்துட்டு இருக்காரு. वो ही देते ही है ना, அவர் தருகிற தேவன். நம்மால கொடுக்க முடியாது. मैं नहीं दे सकती हूँ। அல்லேலூயா. हालेलुया। அவர் தந்துட்டே இருக்காரு. वो देते हैं। நம்பலன்னா நாளைக்கு என்ன செய்வோம்? कल क्या करेंगे, அவர் முந்தானே தந்துருவாரு. वो पहले ही दे देंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். वो शब्दों में वो सच्चाई ஒரு के साथ, கலசம் தண்ணி கொடுத்தாலும் वो एक लोटा पानी देंगे तो भी 100 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார். वो 100 गुना आशीर्वाद करेंगे। அவர் போய் சொல்லுவாரா? वो झूठ बोलते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். वो हमारे लिए सब कुछ कर मिटे हैं। வீர பார்த்து ஆண்டவர் சொல்றார். यवीरों को देखकर परमेश्वर மரண செய்தி பிள்ளை இறந்து போயிட்டா. ऐसे मृत्यु के संदेश से बच्चा நொந்து मर गया। போயிட்டார். அதை நினைச்சு பார்த்தேன் நான். वो बहुत टूटा हुआ था, நொந்து போயிட்டாரு. वो बहुत टूटा हुआ था। இப்போ பிளஸிக்கு ஒரு வாரமா காய்ச்சல். ब्लेसी को एक हफ्ते से बुखार நான் है। எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? मैं कैसे प्रार्थना किया मालूम है நான் क्या? பிளஸி மடியில இருந்து எனக்கு உயிர் போகணும். எனக்கு பிளஸி வேணும். ब्लेसी मुझे चाहिए, ऐसे मैंने प्रार्थना किया था। எனக்கு ஒரே பயம் ஆயிட்டு. காய்ச்சல் உடனே எனக்கு இரவு பகலா. मुझे डर हो गया कि उसे रात दिन बुखार नहीं कम हुआ। ஆண்டவர் எனக்கு உயிரை தருவாரு. நான் என் வாஞ்சி நிறைவேற்றுவாரு அப்படின்னு நான் கர்த்தருக்குள் நான் என்னை தடப்படுத்தினேன். मुझे जीवन को परमेश्वर देंगे, मसीह के अंदर मैंने बल पाया था। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா என் வயசு காலத்துல நான் நிறைய பிள்ளைகளை பற்றி என் கிட்டத்துல இல்லையே. बहुत सारे बच्चे मेरे पास है मगर मेरे पास कोई नहीं है ना। எல்லாரும் வேலைக்கு போயிருந்தாங்க. सभी लोग काम पे चले जाते அப்பதான் हैं, என் கிட்டத்துல இருக்கு. वही मेरे साथ रहती है। அல்லேலூயா. हालेलुया। என் ஜெபத்தை கேட்பார். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. मेरे प्रार्थना को परमेश्वर सुनेंगे, मेरे लिए आप लोग भी प्रार्थना அவ कीजिए। அம்மா பயமே இல்லாம ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டா. वो डरती ने वैसे ही स्कूल में भेज देती है। அவளுக்கு என்னை விட ரொம்ப பயமே கிடையாது. मेरे से ज्यादा डर नहीं है। அவர் என்ன சொன்னார் ஆண்டவர்? वो क्या कहने लगे परमेश्वर? நீ பயப்படாத. वो डरो मत, விசுவாசம் உள்ளவனா. विश्वास के साथ रहना। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்தபடி இரவும் பகலும் படிப்புலாம் நடக்குது. इस विश्वास के साथ वो सब कुछ चलती है। அவர்தான் விசுவாசத்தை துவக்கணும். वही विश्वास को शुरुआत करना है। எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்தார். कितना वायदा को परमेश्वर ने दिए हैं। ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. विपत्ति को दिनों में मेरे और அவர் पुकारो। எங்கேயும் இல்ல. वो कहाँ पर भी नहीं है, நமக்குள்ள இருக்காரு. मेरे अंदर है, நம்ம அருகில் இருக்காரு. मेरे बीच में है। நானும் நீங்களும் பாக்கியசாலி. हम और आप धन्य हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ பெசலேலுக்கு ஆவியினால் ஞானத்தினால் நிரப்பினாரே. बेसेलेल को परमेश्वर
ज्ञान से वो भरे हुए थे, आत्मा से भरे हुए நல்ல थे। தொழில்நுட்பம் நல்லா செய்தாரு. उसके काम में बहुत कामयाब थे वो। இப்ப யோசுவாவுக்கு மோசே கை வச்சதுனால योशुआ के ऊपर मूसा हाथ रखे, इसलिए அந்த ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்கு வந்ததுனால वो ज्ञान की आत्मा योशुआ के अंदर आई, என்ன इसलिए நடந்தது நீங்க தான் சொல்லணும். क्या हुआ था, आप चल बोलिए, என்ன நடந்தது? क्या वो किए थे उसने। அப்பதே பார்த்துக்கலாமே வாசிக்கும்போது உபாகமம் 34:1 व्यवस्था அவர் வாசி. அதனால என்ன கிடைச்சது? நிரப்பினாரு. அதனால என்ன நடந்ததுமா? எல்லாரும் யார் சொன்னா? செல்வி சொன்னீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க. सब लोग उसे आज्ञा पालन நம்ம किए। மருமக்கள், நம்ம பிள்ளைகள் हमारे बहू है, हमारे बच्चे, हमारे सभी रिश्तेदार இல்லாம இருக்காது. ऐसे बिछड़ नहीं, ऐसा नहीं रह सकते। ஆனா அவருடைய ஞானத்தின் ஆவி நமக்கு இருக்குமா? लेकिन उनके ज्ञान की आत्मा हमारे अंदर रहेगी तो எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. सब लोग आज्ञा पालन करेंगे। கீழ்ப்படியட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது. वो आज्ञा नहीं करेंगे तो भी हम लड़ाई नहीं करना है। ஜெபிக்கும் போது காரியத்தை வாங்கி செய்கிறது. प्रार्थना करने के समय पर कार्य को सफल करेंगे। அப்ப இந்த யோசுவாவுக்கு மோசே கை வச்சதுனால ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டார். योशुआ को परमेश्वर मूसा हाथ रखने के समय पर இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து நடந்தாங்க. इजरायली लोग सभी लोग उसे डर कर चले थे। மோசேக்கு கூட ரொம்ப சேட்டை பண்ணாங்க. मूसा के सामने तो उन्होंने मस्ती किए थे। யோசுவா நீர் என்ன சொல்றீங்க கேட்போம்னு சொன்னாங்க. योशुआ जो कहते हैं वैसे ही मानेंगे ऐसे बोले थे। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க கிதியோன் வெறும் 14 கிதியோன். गिदियोन देखो बहुत डरपोक थे। அப்போ 6:34 அவருக்கு நியாயாதிபதிகள் 6:34 கிதியோன் மேல ஆவியானவர் வராரு. न्याय की पुस्तक पर 6:34 के वचन पर पवित्र आत्मा जी गिदियोन के ऊपर आते हैं। அதனால வல்லமையுள்ள தலைவனாக மாறினார். इसीलिए वो सामर्थ्य रूप से एक नेता बनते हैं। அது வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்து மனாசே நாடெங்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அல்லேலூயா. हालेलुया। ஞானத்தின் ஆவியாகிய தேவ ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருப்பாரானால் ज्ञान की आत्मा जी हमारे अंदर आपके अंदर रहेंगे तो நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போகாது. हमारे जीवन में समस्या नहीं, वैसा नहीं रहेगी। ஆனா அதெல்லாம் வச்சு அமைதிப்படுத்துவார். लेकिन वो सभी को शांत करेंगे, நம்மை தலைமைத்துவம் தாங்க செய்வார். हमारे लिए एक नेतापन को देंगे, நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். हमारे नाम को बढ़ोतरी करेंगे, ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். क्योंकि वो सर्व सृष्टि परमेश्वर है। யாச்சனா ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। நம்ம எவ்வளவு பாக்கியவான். हम कितने धन्य लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க இந்த இவர் சாமுவேல் 2 சாமுவேல் 23:1-2 தாவீது சொல்கிறார். जो पहले सामुएल के पुस्तक पर दाऊद इस तरह कहते हैं। पहला मामा 2 சாமுவேல். दूसरा सामुएल पर தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்கள் இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வசனம் எங்க இருந்துச்சு? उनके वचन कहाँ पर थी? அப்ப நமக்கு எங்க இருக்கணும்? हमारे लिए कहाँ रहना நம்ம चाहिए? இதயத்திலும் உள்ளது. हमारे हृदय पर, मन में रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உலகத்தருக்கு இது சொல்லறதுக்கு இல்லையே. ये संसारिक लोगों के लिए कहने के लिए नहीं வேதத்தின் है। மகத்துவம் தெரியாதே. पवित्र शास्त्र के महत्व नहीं जानते हैं। மத்தியானம் தூங்காம நீங்க வந்திருக்கீங்க. दोपहर में ना सोते हुए आप सभी लोग यहाँ पर आए நம்ம हैं। குடும்ப தலைவியார் சிறந்தவளா இருக்கணும்னு சொன்னோம். हमारे परिवार में हम नेतापन रहना चाहिए तो அந்த ஞானத்தின் ஆவி நமக்கு வேணும். हमारे ज्ञान की आत्मा हमारे लिए चाहिए। நான் நேத்து பீமா இருக்க பில்டிங்க்கு போனேன். जो मैं फिल्म मार्केट बिल्डिंग में गई थी, बीमा எனக்கு फिल्म मार्केट अदन इंडियन बीमा के घर में
நீங்க எல்லாரும் பீமாக்காக ஜெபம் பண்ணுங்க. आप सभी लोग बीमा बहन के लिए प्रार्थना कीजिए। அவங்களும் என்னை மாதிரி நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க. वो भी मेरे समान बहुत सारे बच्चों को पैदा किए हैं ஒருத்தர் கூட அவங்க துரோகியா இருக்காங்க. और एक भी उनके संग नहीं है, सभी लोग विरोधी ஆனா हैं। அவங்க விசுவாசிக்க வந்திருக்காங்க, அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. वो आए हैं यहाँ पर। அல்லேலூயா. हालेलुया। அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த வீட்ல. वो कहकर रखे वो घर पर எப்படி பாருங்க, कैसा देख அவங்களுக்கு நான் எதுவும் செய்யறது கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். उनके लिए मैं प्रार्थना करती हूँ। அம்மா வந்தா எனக்கு சொல்லாம இருக்க கூடாது. माँ बोले आएंगे तो मुझे नहीं बताया, ऐसे அவங்க नहीं रहना அப்பதான் चाहिए। சப்பாத்தி போட மாவு எடுக்காங்க, அதுக்குள்ள எங்க அம்மா வந்தாச்சுன்னு சொல்லி போட்டு வந்தாச்சு. जो चपाती बनाने के लिए आटा निकाले थे, माँ आए करके बोले तो तुरंत भाग के आ गए। இதுக்கு நான் ஒரு தகுதி கிடையாது. इसके लिए मैं कुछ योग्य नहीं हूँ। அல்லேலூயா. हालेलुया। கணவருக்காக பிரயாசம் நிறைய செலவழிச்சாங்க. जो पति के लिए बहुत खर्चा किए थे, இப்ப பரவாயில்ல, ஆனாலும் கள்ளு குடிக்காங்கன்னு அவங்க சொல்லுதாங்க. अब फिर भी वो ताड़ी पीते हैं, ऐसे बोलते हैं, நான் தப்பு சொல்ல மாட்டேங்காங்க. लेकिन उन्हें गुनहगार नहीं ठहराते। எங்க வீட்டுக்காரங்க கள்ளு குடிச்சா நான் எப்படி இருப்பேன்? मेरा पति ऐसे पिएंगे तो मैं कैसा कर रहूंगी। பீமா ரொம்ப உத்தமம் அவங்களுக்கு. बीमा बहुत अच्छे हैं। எங்க வீட்டுக்காரங்களும் பெரிய குடிக்காரங்களா தான் இருந்தாங்க. मेरे पति भी शराबी थे, ஆனா என்னை ஒரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. लेकिन वो कभी मुझे डिस्टर्ब नहीं करते थे। சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. वो हंसते ही रहेंगे। என்னையால தாங்கவே முடியாது. मैं सहन नहीं पाती हूँ। அப்ப எப்படி ராட்சதரெல்லாம் கொண்டு போட்டுட்டாரா? वो राक्षस को सभी को मार डाले। அல்லேலூயா. हालेलुया। அவர் வசனம் மாத்திரம் இல்லைன்னா वो वचन सिर्फ नहीं तो அவங்க புரிய மாத்தி கொண்டாந்துட்டாங்க. उनके शराब के गुण से बदल कर दे दिए। நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர். हमारे परमेश्वर सच्चाई के साथ है। காலங்களின் சமயங்களை மாற்றுகிறவர். समय को दिनों को बदलने वाले நம்ம परमेश्वर। மாதிரி பாக்கியசாலிகள் யாரும் हमारे இல்லை. संग जैसे धन्य कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஐயர் அம்மா என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, वो अय्यर माँ जी ऐसे मुझे कहते நான் हैं, சாவதுக்குள்ள இந்த உத்தமி அம்மாவை பார்க்கணும். मैं मरने के पहले उत्तमी माँ जी को देखना है। இவங்களெல்லாம் அன்புகிறதுக்கு நான் ஏமாத்திரம். ये सब लोग प्रेम जताने के लिए मैं क्या हूँ। என் பிள்ளைகளுக்கு 5 கல்யாணம் 6 கல்யாணம் முடிஞ்சிருக்குது. ஆனா 5 கல்யாணத்தை நடத்தி வச்சவங்க அந்த ஐயா தான். वो 5 4 கல்யாணம் 5 கல்யாணம், ஆமா 5 கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு பையன் இறந்துட்டானே. 5 शादी हुए हैं। 4 பிள்ளைகளுக்கு அந்த ஐயா தான் கல்யாணம் முடிச்சு வச்சாரு. चारों लोगों को अय्या जी शादी किए थे। இந்த ஜூலி போன நாள்ல இருந்து அந்த அம்மா சொல்லுதாங்களாம், ये जाते हैं तब से कहते हैं कि वो माँ जी, ஆனா எங்க அக்கா தங்கச்சி 3 பேருமே பார்க்கணும்னு சொன்னாங்களாம். मेरे तीनों बहनों को भी देखने के लिए वो चाहते हैं। இப்போ அவங்க தாகமா சொல்லுதாங்களாம். இப்பதான் ஜூலிக்கு நினைவு வருது. அவங்க தாகமா சொல்லுதாங்க, நம்ம பெரியம்மாட்ட சொல்லுவோம்னு சொன்னான். जूली को अभी याद आया कि बड़ी माँ को कहना है कर कर, ஜூலி நான் சாவதுக்கு முன்னால பெரியம்மாவை பார்க்கணும். मैं मरने के पहले मैं देखना चाहती हूँ माँ जी को। அல்லேலூயா. हालेलुया। அவங்க நல்ல மேய்ப்பனா இருக்கும்போது அவங்க ஐயரா இருந்தாங்க. गुड शेपर्ड चर्च में वो அவங்க अय्यर थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ 10 வருஷம் நான் அங்க இருந்தேன். அப்போ அவங்களும் இருந்தாங்க. 10 साल वहाँ पर थे, तभी वो माँ जी भी थे। அவங்க மாத்தி போயிட்டு மறுபடியும் நம்ம நல்ல மேய்ப்பனுக்கு வந்தாங்க. वो अलग जाकर फिर भी वापस आ गए थे गुड शेपर्ड चर्च में। எங்கேயாவது ஜெபக்கூட்டத்துல கண்டுட்டேன், அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? आप कहाँ पर देख लेंगे तो நீங்க माँ जी நல்ல क्या, மேய்ப்பனை விட்டு போனீங்க, क्यों आप यहाँ से चले गए हैं? நீங்க வரணும். आप आना है। எனக்கு தான் ஆண்டவர் இங்க வர சொல்லிட்டாரு. परमेश्वर मुझे यहाँ पर आने के உங்களுக்கு लिए, நாங்க என்ன செய்யணும்? आप लोग को क्या करना है? हम இதுக்கு நான் தகுதியா? इसके लिए मैं योग्य है क्या? அவர் எத்தனை நல்லவர். वो कितने महान है। தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு சலுகை செய்வார், ஆனால் உங்களுக்கு எப்படி செய்யாமல் योग्य இருப்பார்? नहीं है हमारे लिए इस तरह करेंगे तो आपको कितना करेंगे இன்னைக்கு परमेश्वर। நாங்க போக போறோம், நீங்க ஜெபம் பண்ணி விடுங்க. आज यहाँ पर जाने वाले आप लोग प्रार्थना कर लीजिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர் நல்லவர். वो भला அப்ப है। பரலோகத்துல எத்தனை பேர் நமக்கு தருவாரு? स्वर्ग में कितने लोगों को हमें நம்ம देंगे। ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைப்போமா? एक घर पर जाने के लिए हम सोचेंगे, நம்ம போயிருவோமா, இல்லைன்னா அவங்க வந்துருவாங்க. मैं जाने के लिए सोचेंगे, नहीं तो वो यहाँ पर आ எவ்வளவு जाए। சந்தோஷம் நமக்கு. कितने खुशियां இதை देंगे। இழக்க கூடாதுன்னு इसे खोने के நமக்கு लिए வேதத்தின் மகத்துவங்களை எழுதி தந்திருக்காங்க. ये शास्त्र को लिखकर हमारे हाथों पर दिए हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதுல நம்ம பார்க்கும் யாருக்கெல்லாம் ஞானத்தினாலே நிரப்பப்பட்டதோ
किसके लिए ज्ञान के आत्मा भरा हुआ है, அவங்க விசேஷித்தவர்களாக वो இருந்தார்கள். विशेष लोग हैं। நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? हम किसे किसे देखे थे? பெசேயேலை பார்த்தோம். पेसेहेल को देखे योशुआ थे, பார்த்தோம். योशुआ को देखे हैं, அதுக்கடுத்தால கிதியோனை பார்த்தோம். गिदियोन को देखे थे, இப்ப தாவீதை பார்த்தோம். अब दाऊद को देखते हैं। கிதியோன் கடைசி பையன். गिदियोन अंत बच्चा था। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் பெரிய மாபெரும் தலைவரானாரு. वो बहुत बड़ा नेता बने थे। தாவீது பாருங்களேன், ஆடுதானே மேய்ச்சாங்க. दाऊद को देखो मेमना चरवा कर அவர் रहे थे। சொல்றாரு அந்த 23 அதிகாரத்துல. वो 23 अध्याय पर कहते हैं। எத்தனை வசனம் சொன்னேன்னா 23:1-2. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். वो बहुत अच्छा लगता है वचन। அடிக்கடி நான் பார்ப்பேன். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். दाऊद के अंत शब्द, மரண காலத்துல அவருக்கு பிறகு அவர் பிள்ளை சந்ததியே ராஜாவாக மாறுகிறது. जो मरने के बाद उनके सारे वारिस लोग भी उस पर आते हैं। உயிரோடு இருக்கும்போது उस जीवित थे तभी ही। இது லேசான காரியமா? ये हल्का सा कार्य है क्या? அவர் கடைசி வார்த்தை அவர் சொல்றாரு. ये अंतिम वचन को कहता है कि இதே மாதிரி எசேக்கியா ராஜா இருந்தாரு. इसी तरह ऐसे के राजा भी थे। மரணத்திலும் அவர் மேன்மையாக்கப்பட்டார். मृत्यु पर भी वो बढ़ोतरी पाए थे। அவருடைய மரணமும் கனமுள்ளதா இருந்தது. उनकी मृत्यु भी बहुत आदर पूर्व था। எனக்கு உங்களுக்கு அப்படி வேணுமா வேண்டாமா? हमारे लिए आपके लिए ऐसे चाहिए कि नहीं இப்ப चाहिए? இவர் சொல்றாரு, ये कहते हैं தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். दाऊद के अंतिम वचन மேன்மையாய் உயர்த்தப்பட்டு बहुत बढ़ोतरी होकर யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று याकूब के लोग से अभिषेक पाकर இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. इजरायली लोगों எப்படி संगीत को भजन गाए थे। நம்முடைய ஒவ்வொரு சங்கீதமும் நம்ம அழுது ஜெபிக்க பிரயோஜனமா இருக்குது. हर एक भजन संगीत रोकर प्रार्थना करने के लिए हमारे लिए बहुत लाभ है। அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा என்னை கொண்டு பேசினார். मुझे होकर बोले थे। அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் அவற்றை கொடுத்தாரு. தாவீது उनके भवन को बांधने के लिए परमेश्वर दाऊद के पास देते हैं। அவர் ஒரு இன்ஜினியராக அவர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. एक इंजीनियर के समान उन्हें सिखाते हैं। அவர் சொன்னதை சாலமோனுக்கு அவர் சொல்றாரு. वो परमेश्वर जो कहा था उसे सुलेमान को कहते எவ்வளவு हैं। பெரிய ஞானம் பாருங்க. कितना बड़ा ज्ञान है நம்ம देखिए। வாழ்க்கையில் பிள்ளைகள் எங்கெல்லாமோ இருக்கலாம். हमारे बच्चे हमारे जीवन कैसे भी रह सकती है। அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு, परमेश्वर इसलिए हमें நீ कहते हैं பயப்படாத, तुम मत डर। விசுவாசம் உள்ளவளாக विश्वास இரு. से என்ன रहना। விசுவாசம்? क्या विश्वास है? அந்த அம்மா சொன்னாங்க, கன்னிமரி அம்மா, वो माँ जी बोले थे அவர் मरियम, என்ன சொல்லுகிறாரோ वो जैसे कहते हैं அதன்படி செய்யுங்க. उसी तरह करो। இந்த நாள்ல எனக்கு உங்களுக்கும் அதுதான். வேற வேற பெருமை பாராட்ட ஒண்ணும் இல்ல. அவர் பெருமைப்படுத்துவார். इन दिनों में मेरे लिए आपके लिए कुछ नहीं है, वही है। घमंड जताने के लिए कुछ नहीं है। परमेश्वर हमें बढ़ोतरी करेंगे। அவர் நாவில என்ன இருந்துச்சு? उनके होठों पर क्या था? வார்த்தை இருந்தது. वचन था। கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். परमेश्वर के आत्मा में मुझे लेकर बातें किए அவருடைய थे। வசனம் என் நாவில இருந்தது. उनके वचन मेरे होठों पर था। எத்தனை முறை சொன்னாலும் நாவு நன்றி சொல்லணும், நாவு போதாது. कितने धन्यवाद करेंगे तो भी हमारे लिए काफी नहीं है। நம்ம பாக்கியவான்கள். हम धन्य लोग हैं। அந்த பாக்கியத்தை பிடுங்கும்படி பொல்லாத ஆவிகள் நம்மை சூழ்ந்து वो கொண்டிருக்கிறது. धन्य को छीनने के लिए बुरा शैतान हमारे से चारों ओर घेर लेती है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதுல 1 பேதுரு 1:20 பேதுரு சொல்றாரு, पहले पत्रस पहले अध्याय 20 पर ऐसे कहते हैं, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி आपके विश्वास आपके भरोसा पर जो जीवित हुआ परमेश्वर को लेकर அவருக்கு மகிமை கொடுத்தார். उनके लिए महिमा को दिए ஏன்னா இந்த थे। உலகத்துல அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. பழைய கணக்கு பண்ணி தான் இவர் பேசுகிறார். பேதுரு. उनका अलावा इस संसार पर कुछ नहीं होता है। पुराना नियम के अनुसार नया नियम में कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நீதிமொழிகள் 23:7 யாராவது சொல்ல முடியுமா? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். नीति பைபிள் वचन பாடம் சொல்லுங்க. 27 में है एक वचन। நீதிமொழிகள் 23:7 யாராவது சொல்லு. அது இல்ல, அது 15. அதாவது மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த வாழ்க்கை இருக்கும். मनुष्य के विचार कैसा है वैसे ही उसका जीवन भी रहेगा। நம்ம மனசு எப்படி இருக்கு? हमारे मन कैसी है? நம்ம இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருந்தா हमारा हृदय परमेश्वर के और है क्या? நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யார் பிடுங்க முடியும்? हमारे आशीर्वाद को कौन छीन सकता है? அல்லேலூயா. हालेलुया। 2 பேதுரு 1:16 வாசிமா. तो दूसरे पत्रस 2 பேதுரு நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
நம்மள அவர் பரிசுத்தர், वो पवित्र है, நம்ம பரிசுத்தமா இருக்கும்படி அவர் பேசுகிறார். वो पवित्र, हम भी पवित्र रहने के लिए बातें நம்மால करते हैं। முடியாது, அவர் வசனம் நம்மளை பரிசுத்தமா हमसे नहीं हो सकती है पर मैं वचन कर सकती அவர் है। மெய்யான திராட்சை செடி, वो सच्चा दाखलत के रस நானும் है, நீங்களும் அவருடைய கொடிகள். हम और वो उनके डालियां हैं। ஒட்டுமாங்கனியை பற்றி நான் ஒரு புத்தகத்துல வாசித்தேன். எங்க தோட்டத்துல எல்லாம் அப்படி செய்யல. हमारे बगीचे में ऐसा नहीं है। யாருக்கெல்லாம் ஒட்டுமாங்கனி பற்றி தெரியும்? जो चिपकाते वैसे யாரெல்லாம் फल। விவசாய வீட்டு பிள்ளைகள்? कौन कौन किसान के लोग हैं? இவ விவசாய வீட்டு பிள்ளை இல்ல, நான் தான் விவசாய வீட்டு பிள்ளை. அல்லேலூயா. हालेलुया। எங்க அப்பா நிலைக்கலாம் वो हमारे पिताजी किसान के काम, விவசாயத்துல பிரைஸ் வாங்கியிருக்காங்க. किसान में प्राइस भी लिए हैं। ஆனா ஒட்டுமாங்கனி எல்லாம் வைக்கல. वहाँ पर चिपकाने वाले फल के जैसे நான் कुछ ஒரு नहीं। புக்ல வாசித்தேன். मैं एक पुस्तक में पढ़ी யாருக்கா थी। தெரியுமா? कोई जानते हैं क्या? ஒரு கசப்பு, அதாவது பெரிய மரமா இருக்கு, கனி காய்க்கிறது பூரா கசப்பா இருக்குது. बड़ा पेड़ है मगर उसका फल पूरा कड़वा है। அதே ஜாதி பழம் वही फल, மரம் वो पेड़ நல்ல கனியை கொடுத்துச்சுன்னா अच्छा फल देगी तो அதுல இருந்து ஒரு துண்டு எடுத்து उससे एक टुकड़ा இந்த लेकर கசப்பான மரத்துல ஒட்ட வச்சிடணும். उस टुकड़ा को ऐसा लगा देने அப்ப का, அதுல இருந்து கிளை தோன்றி वहां से डालियां आकर அதுல உள்ள கனிகள்லாம் இனிமையாக இருக்கும். वहां से आने वाले फल पूरा मीठा होती है। அதனாலதான் யோவான் சொல்கிறார் वही 15 அதிகாரத்துல, वही योवान में कहता है நம்ம யான திராட்சை செடி, हम अच्छा से दाखलत से நீங்கள் हैं। கொடிகள், वो डालियां हैं, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தீங்கன்னா मेरे अंदर निवास रहेंगे तो நீங்க நல்ல கனி கொடுப்பீங்க. आप लोग अच्छे फल देंगे। நம்ம யாருல நிலைச்சிருக்கணும்? हम किस पर स्थिर होना है? நம்ம சுய புத்தியில சார்ந்தவங்க ஜீரோ. हमारे स्वयं पे जाएंगे तो हम अच्छा नहीं रह सकते। இதுவரை நானும் நீங்களும் தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். मैं और आप सभी लोग सीखते हैं। அவன் நம்ம கூட இருந்தா நம்ம மிகுந்த கனி கொடுப்போம், हम हमारे संग हो रहेंगे तो हम अच्छे फल देंगे, 100 மடங்கு கொடுப்போம். 100 गुना देंगे। அப்ப பாருங்க, இந்த நோவா नोआ को देखिए, 2 பேதுரு 2:5 வாசமா, நீதி பிரசங்கித்த நோவா जो धार्मिक को प्रचार किया हुआ नोहा, दूसरे पत्र से பூர்வ உலகத்தையும் ஆ. தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி போதும். நீதியுள்ள தன்னுடைய இருதயம், அது 2:8 வாசி. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாசிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போதும். பாருங்க, देखिए, இந்த நோவா காலத்துல அந்த ஜனங்களுடைய அவ்வளவு கொடிய பாவம். नोह के दिनों में बहुत सारा पाप, பிரசங்கித்து பார்த்தாரு 120 வருஷம், யாரும் கேட்கல. वो प्रचार कर देखे 120 साल तक நோவாவை காப்பாற்றினார். नोहा को बचाए थे। இப்ப அடுத்த லோத்து, अभी देखिए लोत को देखिए, அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? उसका हृदय कैसा था? நீதி உள்ள இருதயம். वो न्याय के हृदय था। அதனால அவருக்கு அங்க அவரால சகிக்க முடியல. उससे सहन नहीं पा रहे थे। நீதி மார்க்கம் பரிசுத்த கற்பனை, நமக்கு வேதத்துல இருக்க जो கற்பனை தான். धार्मिक के मार्ग पवित्र के है, அவங்களாம் நீதிமானா இருந்து பொல்லாதவர்கள் கூட எப்படியோ வாழ்ந்தாங்க. वो धार्मिक रहकर भी पापी लोगों के साथ कैसे तो जी रहे थे। நம்மை சுற்றிலும் நாமும் பொல்லாதவர்களா இருக்கோம், நம்ம சுற்றிலும் அப்படிதான் இருக்காங்க. हम भी बुरे लोग हैं, हमारे चारे और भी बुरे लोग हैं। நம்ம வேதத்தை பார்த்து हम शास्त्र को देखकर நம்ம புரிந்தணும். उसे हम सुधारना है। 2 பேர் 2:21 வாசி பாப்போமா? दूसरे पत्रस 2:21, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்போ நான் இது எதுக்கு வாசிக்க சொன்னேன்னா, நீதி மார்க்கம் வந்து பரிசுத்த கற்பனை. धर्म के मार्ग क्या है? पवित्र के एक आत्मा है। இப்ப நானும் நீங்களும் நீதிமான்கள்னா அந்த கற்பனைப்படி நம்ம நடக்கணும். हम और धार्मिक लोग हैं तो उसके आगे के अनुसार चलना है। அவர் அறிகிற அறிவுல நம்ம பெருகணும். उनके जान पहचान में बढ़ना है। அதுதான் 2 பேர் 3:15 வாசிப்போமா? दूसरे पत्रस 3:15 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அவருடைய அறிவுல நம்ம பெருகணும்னு அவர் எழுதிட்டு उनके ज्ञान में हम बढ़ना चाहिए कर वो लिखे हैं।
அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரரை கூட நம்ம கண்டுபிட முடியும், एक सेवक लोगों को भी हम पहचान सकते हैं, நம்மளை கூட நம்ம கண்டுபிடலாம். हमें भी हम पहचान सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலும் इन दिनों में அவர் நித்தியவாசி, वो अनंत काल के அவர் பரிசுத்தர், वो पवित्र है, உன்னதத்தில் வாசம் वो उन्नति में निवास करने, நமக்குள்ள ஏன் வாசம் பண்ணணும்? हमारे अंदर क्यों निवास என் करना? பிரிய பிள்ளைகள், நீங்கள் திறமை உள்ளவர்களாக இருக்கணும். आप मेरे प्रिय बच्चे, आप कामयाब रहना चाहिए. NIV பைபிள்ல எழுதி இருக்குது, NIV बाइबल में लिखा है தாளந்த பற்றி. और टैलेंट के बारे में. நம்ம மத்தியில எப்படி எழுதி இருக்கு? டேலண்ட்னு இருக்கு. हमारे बीच में कैसे लिखा है? खूबियां कर लिखा है. NIV புக் அவன் வாசிட்டு இருந்தா நான் வீட்ல வந்து பார்த்தேன், என்ன அழகா இருக்கு. NIV का बुक में वो रीड कर रहे थे, तभी कितना अच्छा लग रहा 5 था. தாளந்து கொடுத்தாராம். 5 सिक्के दिए थे. அதுல NIV வச்சிருக்க நீ? அதுல எல்லாம் இருக்காது, NIVல தான் இருக்கும். 5 பேக்ல என்ன கொடுத்தாரு? वो 5 बैग कॉइन्स கோல்டு கொடுத்தாரு. वो सोना देते हैं. 5 தாளந்துல 5 பேக் நிறைய கோல்டு கொடுத்தாரு. 5 थैला पूरा सिक्का देते हैं सोना का. 2 தாளந்துல 2 பேக் நிறைய கோல்டு கொடுத்தாரு. 2 बैग में 2 बैग पूरा गोल्ड कॉइन देते ஒரு हैं. தாளந்துல एक பேக் நிறைய கோல்டு கொடுத்தாரு. एक फुल गोल्ड देते हैं. அவங்களாம் சம்பாதிச்சிட்டாங்க. वो सब कुछ कमा लिए हैं. 5 கொடுத்தவர் என்ன செஞ்சாரு? वो दिए हुए क्या 10 किए? கொடுத்தாரு. वो एक नियम बताए थे. 2 கொடுத்தவர் दो देने वाले 4 கொடுத்தாரு. 4 दिए थे. நம்ம எஜமான் நமக்கு தந்திருக்காங்க. हमारे मालिक हमारे लिए दिए हैं. நம்ம தந்ததை எப்படி உபயோகிக்கணும்? हमें दिए हुआ खूबियों को हम कैसे அந்த उपयोग करेंगे? ஒரு பேக் நிறைய கோல்டு கொடுத்தவர் என்ன பண்ணாரு? एक बैग फुल कॉइन लेने वाले क्या किए थे? உடைச்சு வச்சுட்டாரு. उसे खोद कर रखे थे. எஜமான் வந்து கேக்குறாரு, मालिक पूछ रहा था, என்ன பதில் சொல்றாரு? क्या बोल रहे थे? ஆ? क्या बोले थे? சொல்லு. விதைக்காத இடத்துல जो बोए नहीं थे उस जगह அவர் पर யாரு? वो कौन है? அறுக்கிறவர். वो काटने वाले. விதைக்காத இடத்துல जो नहीं है சேர்க்கிறவர். वो उसमें आने वाले நம்ம परमेश्वर. ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறார்? हमारे परमेश्वर हमारे आंखों के लिए कैसे दिखते அந்த हैं? ஒரு பேக்ல கோல்டு வாங்குனவருக்கு எப்படி தெரிஞ்சாரு? वो एक बैग पूरा पैसा लेने वाला कैसा दिखे थे? தெளிக்காத இடத்துல जो नहीं है उस जगह சேர்க்கிறவன். पर, वो देखने விதைக்காத இடத்துல बोते नहीं उस जगह पर कतना भी करते हैं. நம்ம हमारे पिता இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறவர். जो नहीं है वो है कर बुलाने நம்ம वाले ஒன்று परमेश्वर. இல்லாம இருக்கலாம். हम कुछ नहीं वैसा रह நமக்கு सकते. என்ன வேண்டும்? हमें क्या चाहिए? கேட்டுட்டே இருப்போம். वो ऐसा அவர் पूछते சும்மா இருக்க விடக்கூடாது. उसे चुप नहीं रहना देना எப்படி चाहिए. தாண்டி போவார்? कैसे पार होकर जाएंगे? கடினமுள்ள மனுஷன் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து. कठिन इंसान कर परमेश्वर को देखकर कहते हैं. அவரை பற்றி அறிவு இல்ல. उनके जान पहचान नहीं है, அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? इसलिए उसे क्या मिला था? காரிருள் கிடைச்சது. उसे अंधेरा நரகம் கிடைச்சது. नरक मिल गई थी. சமாதானம் இல்ல. शांति नहीं ஆனா है. இந்த கொடுத்த தாளந்த உபயோகிச்சவங்க எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தார். जो दिए हुए खूबियों को उपयोग किए वो स्वर्ग राज पर गए थे. நமக்கு இம்மையிலும் சந்தோஷம், மறுமையிலும் சந்தோஷம். हमारे लिए आज भी और कल भी ரெட்டிப்பான நன்மை நமக்கு தந்திருக்கார். 2 गुना की आशीष को परमेश्वर நானும் दिए. நீங்களும் எப்படி வாழ்வோம்? हम और आप कैसे ஒவ்வொரு रहेंगे? நிமிஷமும் மனம் திரும்புவோம். हम सुनकर मन फिरेंगे. மாமிச பற்றி பெருமை பேசுறதுக்கு நமக்கு இல்ல. मांस के घमंड जताने के लिए कुछ नहीं எப்ப है. சோம்பலாம வரும் நமக்கு சொல்ல முடியாது. कब हम बीमार पड़ेंगे कुछ नहीं कर पाएंगे. அல்லேலூயா. हालेलुया. 2 ராஜாக்கள் கடைசி டைம் ஆயிட்டு. दूसरे राजाओं के पुस्तक 2 ராஜாக்கள் 4:9 சொல்லுது. 4:9 कहती है, அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ தம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு ஊழியக்காரரை एक सेवक को எல்லாரும் திறமைசாலி அப்படி இப்படிங்கலாம். सभी लोग खूबियां भरा அந்த हुआ है, எலிசாவை लेकिन ये एलिजा को देखकर இந்த சுனேமியால் தானே அவ ये सुनेमिया அவங்க சொல்றாங்க, கணவர்கிட்ட நீங்க பரிசுத்தவான்னு காண்கிறேன். ये पवित्र है कर मैं पहचानती हूँ. அப்போ அந்த எலிசா தேவனுடைய சாயலை எலிசா வெளிப்படுத்துகிறார். एलिसा परमेश्वर के छाव को प्रकट करता है, इसीलिए दिखता है. நானும் நீங்களும் அவருடைய சாயலை நம்ம हम और आप परमेश्वर के स्वरूप के जैसा दिखना चाहिए. உலகத்துக்கு தெரியாது, संसारिक लोगों को नहीं நமக்கு கொஞ்சம் जानते, கொஞ்சம் தெரிகிறது. அவருடைய சாயலாக மாறுவோம். थोड़ा थोड़ा जानते हैं, उसकी
स्वरूप அவர் बनेंगे हम நமக்குள் भी। வருவார். वो हमारे अंदर இந்த आएंगे। உலகத்துல மாத்திரமல்ல, மறு உலகத்தில் நமக்கு इस சமாதானம். संसार में सिर्फ नहीं, दूसरे संसार में भी हमें आशीष என்னை है। சேர்த்துதான் நம்மளும் அன்புல வளருவோம். मुझे भी मिलाकर कहती हूँ, நம்ம हम மூலமா प्रेम में பெரிய बढ़ेंगे। காரியத்தை செய்வார். हम हमें लेकर बड़ा कार्य को அந்த करेंगे। கடையில நான் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வந்துட்டேன். उस दुकान पर सुसमाचार कह दिए। அந்த பிச்சைக்காரியை பார்த்து அன்புலாம முழிச்சோ, அப்புறம் வர மாதிரி முழிக்கா. वो भिखारी को देखकर ऐसे ही घूर रही थी, फिर अच्छे से देखने लगी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கார். परमेश्वर हमारे संग है, அப்படி விசுவாசிப்போம். वैसे विश्वास करेंगे। நம்ம கொடுத்த அந்த கோல்டை உபயோகப்படுத்துவோம். हमें दिया हुआ अच्छे सोना के सिक्का को उपयोग करेंगे। இப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். इस तरह के अनुग्रह को परमेश्वर देंगे। गीत गाने के समय पर तान लिया जाएगा, पाड़ल बड़ी गाने के लिए।